நான் அந்த பாத்ரூம் கிளீனர் போட்டு குளிச்சலாம் வீட்ல யார்ட்டையும் சொல்லிராதமா. குறிப்பா அந்த முத்து பைட்டெல்லாம் சொல்லிராதமா. அவன் ரொம்ப ஓட்டுவேன். சரி சரி சொல்ல மாட்டேன். நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வா. சரிம்மா நான் குளிச்சிட்டு வரேன். ஐயோ, ஒரு வழியா அரிப்பு நின்றுச்சுலனா மேல சொரிஞ்சு புண்ணா இருக்கும். மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அறிவா பேசுறோம். இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கமே. பாத்ரூம் கிளீனருக்கும் ஷாம்புக்குமே வித்தியாசம் தெரியல. சை, என்ன மாமா குளிச்சிட்டியா? இன்னும் குளிக்கலையா? மாமா உன்னதான் கேக்குறேன், ஏன் இன்னும் குளிக்காம இருக்க? ஏய், எந்த பைப்பை திறனாலும் பச்சை தண்ணி வராம வெந்நீரா வருது. அதுவும் ரொம்ப சூடா வருது. அதுல எப்படி குளிக்கிறது? சரி வா, நான் உனக்கு எந்த பைப்புன்னு காட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இங்க இருந்து எந்த பைப்புன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் சொன்னா புரியாது. ஷவர்ல குளிக்கிறியா? ஷவர்னா என்னன்னு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். மேல இருந்து அருவி மாதிரி தண்ணி கொட்ட அதானே. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க. சரி குளி மாமா, வா வா மாமா. வா ஏய், போ. விடுன்றல. இந்த பார். நான் சொல்றதை எப்பயுமே நீ கேட்க மாட்டியா? உன் அங்க இருந்தே சொல்லுன்னு சொன்னல. பண்ணு மாமா, இத தூக்கிட்டு அதை பிரஸ் பண்ணு. ஆஹா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்ரூம்குள்ள போறாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க போறாங்களோ? எங்க வருது அருவி மாதிரி? ஹாசினி, நீ என் கூட சேர்ந்து குளிக்கலாம்ல. நான் கீழே மம்மி ரூம்ல போய் குளிக்கிறேன். முதல்ல உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து நீ குளிக்கலாம்ல. இப்பெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இப்ப என்ன பண்றேன் பாரு. ஹாஸ்னி, நீ எப்படிமா இங்க? நீ நேரத்துக்கு முத்துப்பாண்டி கூட பாத்ரூம்ல தானே இருந்திருக்கணும். அதுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சிட்டீங்களா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. சும்மா நடிக்காத. நான் தான் பாத்தனே. நீ முத்துப்பாண்டி கை பிடிச்சு அப்படியே பாத்ரூம்குள்ள கூட்டு போனியே. அதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா? நானும் ஒரு வயசு பையன் தானே. நீ கூட ஷாம்பூ நினைச்சு பாத்ரூம் கிளீனரை போட்டு குளிச்சல்ல, அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு ஷவரோட லீவர் எங்க இருக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாரு. நான் தான் தெளிவா எதுன்னு காட்டுறதுக்காக உள்ள கூட்டிட்டு போனேன். அப்படியா? நான் கூட என்னென்னமோ நினைச்சேன். ஆமா ஆமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே ஒண்ணும் கிடையாதா? அட ஒண்ணும் இல்லங்கிற. போ போ. போறேம்மா. அந்த பாத்ரூம் கிளீனர் யார்ட்டையும் சொல்லி